Thank you. Thank you, Lord. Thank you, Father. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உங்க பிரசன்னம் போதும் எனக்கு, உங்க பாதம் ஜீவன் எனக்கு. உங்க பிரசனம் போதும் எனக்கு, உங்க பாதம் ஜீவன் எனக்கு. பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது, ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் லோடு பேசுகிற எங்கள் நல்ல தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நோக்கி எங்களை கைகளை உயர்த்தி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இது எத்தனை பெரியவர்! உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அறை வீட்டுக்குள்ள இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய சரீரத்தையும் ஆலயமாய் கொண்டிருக்கிற எங்கள் தேவனே, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் தங்கியிருப்பதினால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி ரபா துரா ஷதரி கதலபா ஒரு வல்லமை கடந்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சகல தடைகள் உடையட்டும். வார்த்தையை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும். கர்த்தர் நீர் ஆழமான சத்தியங்களை இதோ பாலகளாகிய எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. உலகத்தில் அநேக பேருக்கு வெளிப்படாத தேவனுடைய திவ்ய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதோ இந்த சிறிய மந்தையில, இந்த சிறிய கூட்டத்துல கர்த்தர் நீர் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறது போல எங்களுக்கு வெளிப்படுத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. நீங்க பெருகணும் எங்கள் தேவனே, நாங்கள் செருகணும். எல்லா குரங்கின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற அக்கினி, பற்றி எரிகிற தேவ அக்கினி இறங்கி வரட்டுமா தே சந்தரபடகதலபடகதலபா. எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆடுகளின் மந்தையை மேய்க்கிற பிரதான மெய்ப்பனே, இதோ காணாமல் போன ஆடுகளை நீர் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன். தேடுகிற உம்முடைய கண்கள் அவைகளை கண்டடைய வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய கோல் இறங்கி வரட்டும். இந்த ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். மேதநாத ரபா துராசாந்த ரபா தூரி கந்தரேபே சதரகட கடகதலபடகதலபா. கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் ஊற்றி அபிஷேகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற பிதாவே. எல்லாரும் கேளுங்க. அப்பா உம்முடைய அபிஷேகத்துல நான் வளரணும், பரிசுத்தத்துல நான் வளரணும். கேளுங்க, வாய்களை விரிவாய் திறந்து. அப்பா உம்முடைய அபிஷேகத்துல, Lord, help me to grow in your anointing. Help me to grow in your holiness, oh Lord. Have mercy on us. Have mercy. Rabba dura shadarabadagadalaba தீப ரியாந்தரோ சந்தரபடகதிரிபலகடகதலபடகதலபா. வார்த்தையை தடை பண்ணுகிற சகல ஓநாயின் கிரியைகள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மோசேவுக்கு விரோதமாய் எழும்பி தூஷித்த எல்லா தூஷணங்களை முறியடிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையின் அதிகாரம் இறங்கி வரட்டும். கர்த்தத்துவம் இறங்கி வரட்டும். எல்லா கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால். அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அவளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் தேவனே. ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபையா 2 நாட்கள் நம்மளோடு கூட பேசி கொண்டு வருகிறார் இல்லையா? இந்த வாரத்துல முதலாவது நாள் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் கலகம் செய்கிறார்கள், தேவனோ அவர்களை ஆதரிக்கிறார், ஆனால் ஜனங்கள் கலகம் செய்கிறார்கள் பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொருவரும் ஜபத்தில் வளர வேண்டும் என்று ஆவியானவர் பேசினார். ஏன் அந்த வசனத்தை அந்த கேட்டவர்கள் அதை எத்தனை பேர் அதை செய்கிறதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வடிவமைத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இஃப் யூ ஆர் நாட் ஷேப்பிங் யுவர் லைஃப் ஃபார் பிரேயர், you need to do that immediately. Hallelujah. Inculcate a habit of praying. நீங்க ஜெபிக்கும்படிக்கு, ஜப தரிசனத்தை பெறும்படிக்கு, ஜப அழைப்பு வரும்போதே அதற்கு நீங்க கீழ்ப்படிந்து அதை அசட்டை பண்ணாமல் நீங்கள் செவி கொடுக்கும்படியாக ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஒருவன் ஜெபிக்காமல் இருப்பான் என்றால் அவனை பாவம் மேற்கொண்டு விடும். ஜெபிக்கிறவன் பாவம் செய்யான். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று எழுதியிருக்கிறபடி நீங்க ஜெபிச்சீங்கன்னா பாவம் செய்ய முடியாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. நீங்கள் சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கையில் சோதனையோ பாவமோ வருகிறது என்றால் ஜபம் பத்தவில்லைன்னு அர்த்தம். ஆமென். ஜபம் போதுமான அளவு ஜபம் இல்லை, தனி ஜபம் இல்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா. தனிமையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தரோடு நீங்கள் உறவாடும் போது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் அதிகமாகும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? தேவனோடு நீங்க ஐக்கியப்படும் போது இந்த உலகத்தோடு உங்களால் ஐக்கியப்பட முடியாது. இந்த உலகத்தின் இச்சைகளோடு உங்களால் ஐக்கியப்பட முடியாது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இன்றைக்கு என் வாழ்க்கையில உலகத்தோடு எனக்கு ஐக்கியம் இருக்கு, உலக அன்பு, உலக ஸ்நேகம் எனக்குள்ள இருக்கு, உலகத்தின் காரியங்கள் எனக்குள்ள இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகிறார். வாசிங்க என்னோடு கூட யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனம். ஜூட் சாப்டர் 1 verse number 6 and 7. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Hallelujah. There is 2 examples that is given before us. Actually 3. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நேத்து பார்த்தோம். விசுவாசத்தின் 3 நிலைகள், 4 layers of faith. இந்த 4 layer of faith நமக்கு இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. இதுல 3rd layer faith கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லைன்றதுதான் தேவன்
வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா அந்த இடத்துல சொல்றாரு. அது நிமித்தம் விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று 5வது வசனத்துல யூதா குறிப்பிடுகிறார். அல்லேலூயா, ஆமென். 5வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களுக்கு வந்த நியாய தீர்ப்பை குறித்து யூதா சொல்கிறார். 6வது வசனத்துல ஆதி வாசஸ்தலத்தை, ஆதி மேன்மையை விட்டு பாவம் செய்த தூதர்களை குறித்து யூதா சொல்லுகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாடுல 2 இடத்துல மாத்திரம்தான் இந்த தூதர்களை பத்தி தேவன் குறிப்பிடுறாரு. ஒரு இடம் யூதா, இன்னொரு இடம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. அல்லேலூயா, ஆமென். இந்த தூதர்கள் லூசிஃபரை சார்ந்த தூதர்கள் அல்ல, சாத்தானை சார்ந்த தூதர்கள் இவர்கள் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் புரியுது? ஆமென். இந்த தூதர்கள் ஆதி மேன்மையை விட்டு வேசித்தனம் பண்ணவர்கள். லூசிஃபர் வேசித்தனம் பண்ணி கீழே விழல. புரியுதா? அவன் தேவனுடைய மகிமையை திருட வேண்டும் என்று நினைத்தான். நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்க அறிந்து கொள்ளணும்னா, லூசிஃபரை பத்தி, சாத்தான் எப்படி விழுந்தான் அப்படின்னு அறிந்து கொள்ளணும்னா, அவன் காப்பாத்துகிற கேருபீனா இருந்தான். எசேக்கியேல் 28வது அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல சாத்தானை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். இவன் வாசஸ்தலத்துல, தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் உலாவுகிற இடங்கள்ல அவன் இருந்தான். அங்கே எரிகிற கற்கள் நடுவுல இருந்த அவன் தேவனுடைய மகிமையை அவன் திருட வேண்டும். தேவனுக்கு கொடுக்கப்படுகிற புகழ் அவனுக்கு கிடைக்கணும். தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக நான் ஒரு சிங்காசனத்தை அமைப்பேன் என்று அவன் இருதயத்துல ஒரு மேட்டிமையான ஒரு எண்ணத்தை கொண்டான். அது நிமித்தம் அவனுடைய சரீரம் குலைக்கப்பட்டு அவன் ஒரு ஆவியாய் உலர வேண்டும் என்பதற்காக அவன் பரலோகத்திலிருந்து 2ஆம் வானத்திற்கு தள்ளப்பட்டான். அல்லேலூயா, ஆமென். மற்றும் 3 வானம். 3ஆவது வானத்துல பரதேசு, பரலோகம். 2ஆம் வானத்துல பிசாசு வாசம் பண்ணியிருக்கிறான். இப்ப கூட வாசம் பண்ணியிருக்கிறான். 1வது வானத்துலதான் மேகங்கள், நட்சத்திரங்கள். இப்ப நம்ம ராக்கெட்டு இதெல்லாம் அனுப்புறது 1வது வானம். 1வது வானத்துக்கு ராக்கெட் அனுப்பிச்சுட்டே நம்ம பரலோகமே இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்ண முடியாது. 2வது வானம் கடக்கணும், அதுக்கப்புறம் 3வது வானம் கடந்தாதான் பரலோகம் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். ஒரு மாம்சிகமான மனிதனால 3ஆம் வானம் வரைக்கும் போக முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. தேவன் நினைத்தால் மாத்திரமே ஒரு மனிதனை, அப்போஸ்தலனாகிய யோவானை எடுத்துக்கொண்டு போனது கூட எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இப்போ 2ஆம் வானத்தில் அவன் தள்ளப்பட்டான். 2ஆம் வானத்தில் இருந்த சத்ரு ஏதேம் தோட்டத்தில் வந்து நின்று ஆதாமை வஞ்சிக்கும்படிக்கு ஏவாளிடம் பேசி ஆதாமை அந்த கனியை புசிக்க வைத்து பாவத்தை உலகத்தில் கொண்டு வந்தான். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இவன் இதோட நிறுத்தவில்லை. ஜெனசிஸ் சாப்டர் 6, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்வை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இவைகள் நம்முடைய திருஷ்டாந்தகத்திற்காகவும் நாம் எச்சரிப்பு பெற்று இதை மாதிரி நாமும் எந்த ஒரு பாவத்தையும் தேவனுக்கு விரோதமாய் செய்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் கொடுக்கிற பிரத்யட்சமான ஒரு கட்டளை. அல்லேலூயா சொல்லாமா? 6வது அதிகாரம் 1வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 6 வெர்ஸ் நம்பர் 1. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, கேர்ள்ஸ் நிறைய பிறந்தாங்கன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. டாட்டர்ஸ் நிறைய இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? மனிதர்கள். அப்போ 2வது வசனம், தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இங்க தேவகுமாரர் அப்படின்னு தமிழ் பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஏஞ்சல்ஸ். பக்கத்துல தேவ தூதர்கள்னு போட்டுக்கலாம் இல்லையா? தேவகுமாரர்கள் அப்படின்னு அங்க, குமாரர்னா அப்படின்னா அப்போ இயேசுவா, இல்ல தேவகுமாரர்னா நம்ம கூட சன் ஆஃப் காட்னு சொல்றோம் இல்லையா? நாட் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட், பட் வி ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அப்படி அப்போ தேவகுமாரனா யாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏஞ்சல்ஸை தான் அப்படி குறிப்பிடுது. அந்த ஹீப்ரு பதம் ஏலோஹிம் அப்படின்ற ஒரு ஹெவன்லி பீயிங் அப்படின்ற அந்த வேர்ட் வருவாங்க. அதை ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணாம தேவகுமாரன் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. பிரச்சனை இல்லை.
நமக்கு அது புரியும்படிக்க ஆவியானவர் அநேக வசனங்களை நமக்கு புதிய ஏற்பாடுல எழுதி கொடுத்திருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க. இந்த இடத்துல தேவகுமாரர், அதாவது ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. என்ன அர்த்தம்? பரலோகத்தின் காரியங்கள் அவர்களுக்கு சௌந்தரியமா தெரியல. பூலோகத்துல இருக்கிற பெண்கள் அழகா தெரியுறாங்க. யாருக்கு? இந்த தூதர்கள். அல்லேலூயா, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற நீ உன்னுடைய வாசஸ்தலத்தை விட்டு இறங்கி வந்து கீழானவைகளை இச்சிக்கும் போது பாவம் ஏற்படும். அல்லேலூயா, ஆமென். ஆமென் சொல்லாமா? இதுதான் மனிதர்கள், தேவ பிள்ளைகள் பண்ணுகிற ஒரு பாவம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எபேசியர் 2:7 கர்த்தர் சொல்றார். God is saying that anyone who is saved, Jesus makes him to sit in the right hand in the heavenly realms. Colossians 3:1, Ephesians 2:7 says that you are sitting in the right hand of Jesus Christ. Seek the things that are above, not beneath. Hallelujah. மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, குறிப்பிடுகிறது. நீ பரலோக வாசி, அதான் பரதேசி. ஹல்லேலூயா. பரதேசுவா, பரதேசுவில் வாசம் பண்ணுகிறவர்கள் பரதேசிகள். ஆமென். நாம் பரதேசிகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நாம் கூடார வாசிகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். அதனால்தான் கூடார வாசியாய் இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுனுடைய பெயரை அவர் சொல்லுகிறதற்கு அவர் வெட்கப்படவில்லை என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? பரலோக வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட, ஆதி மேன்மையை இழந்து போன தூதர்களை கொடுத்து கர்த்தர் 2 முறை புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு பேதுரு மூலமாக, யூதா மூலமாக எச்சரிக்கிறார். அப்ப நம்ம கவனிக்கணும். ஆமென். நம்மள கர்த்தர் ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. இந்த விஷயத்தை கொண்டு ஆதி மேன்மையை கொண்டிருந்த இந்த தூதர்கள் லூசிபர் விழும்போது இவங்க நின்ட்டான். லூசிபருடைய பேச்சுக்கு இவன் செவி கொடுக்கல. இவன் அந்த வஞ்சகத்தில் விழவில்லை. ஆனா இவன் ஒரு பாவத்துல விழுந்துட்டான். இவன் இந்த தூதர்கள் விபச்சார பாவம், தேவனுடைய சித்தம் இல்லாத உறவு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. ஆதி மேன்மைய இழந்து போன தூதர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல போட்டிருக்கு. அப்படியே அந்த தூதர்களை குறிச்சு அப்படியே சொல்லிட்டு வந்து சோதோம் பாவத்தை அப்படியே காமிக்கிறார் கர்த்தர் 7வது வசனத்துல. அப்படியே அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா? அப்படியே. அப்படியே 3வது லைன்ல அவர்களை போல விபச்சாரம் பண்ணி இருக்கா? சோதோம் பாவத்தில் ஈடுபட்டவர்கள் தூதர்கள் போல விபச்சாரம் பண்ணினார்கள். அப்படி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கு என்று சங்கிலினால கட்டப்பட்டு அந்த காலத்துல அடக்கி வைக்கப்பட்டாங்க. எதனால? அவர்களை போல சோதோமியர்களும் பாவம் செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. விபச்சாரம் செஞ்சாங்க. அப்போ இந்த தூதர்களும் விபச்சாரம் செஞ்சாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம். தூதர்கள் பாலினம் உடையவர்களா? அவர்கள் அவர்கள் ஒரு செக்ஷுவல் பீயிங்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? தூதர்கள்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால்தான் விழுந்து போன சில தூதர்கள்ல, விழுந்து போன தூதர்னா பிசாசு இல்லையா? சிலது வேசித்தன பிசாசா இருக்கு. அதோட இச்சை வேசித்தனம் பண்ணணும்ன்றதுக்காக. புரியுதா? சில பிசாசுகளை துரத்தும் போது வேசித்தன ஆவிகள் உள்ள கிரியை செய்யும் இல்லையா? இந்த வேசித்தன ஆவி கிரியை செய்துனா அது இந்த மாதிரி கேட்டகரி, பால் உணர்வை உடைய ஆவிகள். புரியுதா? எல்லா தூதர்களும் பால் உணர்வை உடையவர்கள் அல்ல. அவர்கள் திருமணம் பண்ணி கொள்ளுகிறவர்கள் அல்ல. ஆனா நல்ல கவனிங்க, தேவன் படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவர்கள் மகிமையினால நிரப்பப்பட்டவர்கள், பலனினால நிரப்பப்பட்டவர்கள் தூதர்கள். புரியுதா? சில கேட்டகரி மெசஞ்சர்ஸா இருக்காங்க, சில கேட்டகரி ஃபைட்டர்ஸா இருக்காங்க.
சில கேட்டகரி துதிக்கிறவர்களா. இந்த துதிக்கிற கேட்டகரியில இருந்த லூசிபர் தான் அநேக தூதர்களை வஞ்சித்து இவன் கீழே விழுந்தான். இவனோடு கூட நிறைய தூதர்கள் கீழே விழுந்தார்கள். ஓகேங்களா? அவர்கள் இப்போ ஆக்கிரமித்திருக்கிற 3 இடங்கள் இருக்கு. ஒன்று வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளின் சேனை இருக்குல்ல, 2வது வானம், அங்க ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு பாதாளத்தை அவர்கள் ஆளுகை செய்யறாங்க. யாரு? தேவன் ஆளுகை செய்யல பாதாளத்தை, பிசாசு ஆளுகை செய்யறான். புரியுதா? 3வது உலகத்துல நிறைய பகுதிகளை பிசாசு ஆளுகைக்குள்ள வைத்திருக்கிறான். அததான் தேவ ஜனங்களாகிய நாம் அவனிடத்திலிருந்து பிடுங்கி தேசத்தை சுதந்திரிக்கும். 3 இடத்தை பிசாசு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான். புரியுதா? இந்த 3 இடத்தையும் தேவன் வரும்போது நாம் அவன் கைகளில் பிடுங்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் 1000 வருஷம் அரசாட்சியில பூமி இயேசு கையில வரும். வானமண்டலம் இயேசு ராப்சர்ல வரும்போது வானமண்டலம் இயேசு கையில வந்துடும். அல்லேலூயா. பாதாளம் நித்திய நியாய தீர்ப்பு வரும்போது பாதாளமும் அது எல்லாமே நரகத்துக்குள்ள தேவனுடைய ஆளுகைக்குள்ள வந்துடும். புரியுதா? அந்த 3 பிசாசு ஆக்கிரமித்த 3 இடங்களையும் இயேசு ஒரு நாள் அவன் கைகளில் இருந்து பிடுங்குவார். ஒரு டைம் பீயிங்க்கு அவன் கையில இருக்கு. ஆனா அதற்கு நியாய தீர்ப்பு எழுதப்பட்டது. வெர்டிக்ட் இஸ் ஆல்ரெடி சைன்டு. அந்த பின் நிப் இஸ் ஆல்ரெடி broken. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில அவன் ஆக்கிரமிப்பு பட்ட இடம் இயேசுக்கு சொந்தம் இடம்ன்ற எழுதி அந்த நியாய தீர்ப்பை எழுதிட்டார். வெற்றி சிறந்து விட்டார். இப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்றதுக்கு, அதை அமல்படுத்துகிறதுக்கு ஒரு கால பீரியட் இருக்கும்ல. ஒரு ஜட்ஜ் ஒரு கைதி தூக்கு தண்டனைன்னு சொல்லி அந்த பின்னு நெபு உடைப்பார். உடைச்ச பிறகு உடனே தூக்க மாட்டாங்க. கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அவனை டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அவனை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தூக்கு போடுவாங்க. புரியுதா? அந்த காலகட்டத்துலதான் பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் என்று கண்டு அவன் முழு வேகத்தோடு கிரியை செய்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? Revelation chapter 12 verse number 12 says Satan is working very hard so that he knows already that there is only very less days for him. ஆமென். கொஞ்ச காலம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள எத்தனை ஆத்துமாக்களை பாதாளத்துக்குள்ள அவன் விழுங்க முடியுமோ அவ்வளவு பேரை அவன் விழுங்க முயற்சி செய்யறான். தேவன் அவனுக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பை ஆல்ரெடி செயல்படுத்திட்டார். கல்வாரி சிலுவையில் கையில வித்தலையே சொல்லாமே. அந்த தூதர்கள் போல இந்த தூதர்கள் அல்ல. இந்த தூதர்கள் பெண்கள், உலகத்தில் இருக்கிற குமாரத்திகள் அழகாய் இருக்கிறார்கள் என்று பார்த்து கண்டு அவர்களை இச்சித்து அவர்களோடு விபச்சாரம் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அது நடந்தது என்ன? அந்த உலகத்தையே அது சீரழித்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொள்றான். போயிட்டு அங்க போய் ஆதி மேன்மையை விட்டுட்டு இவன் வேலை என்னமோ அதை விட்டுட்டு இவன் குமாரத்திகளை பெண்களை அங்க தெரிந்து கொள்றான். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அல்லேலூயா. ஆமென். இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஆவியானவர் துக்கப்படுறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன், ஆவியானவர் உங்களுடைய மாம்சீக எண்ணங்களோடு போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்றாரு, என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை. இவ்வளவு நாள் போராடிச்சு, இனிமேல் போராடாது. 120 வருஷத்துல வெள்ளத்தை கொண்டு வந்து எல்லாரையும் அழிக்க போறேன்னு கர்த்தர் அங்க ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்துடுறார். அல்லேலூயா. மனிதனுக்கு, தூதர்களுக்கும் அவர்கள் விபச்சாரம் பண்ணின உடனேயே அவங்கள கட்டி நரகத்துல அந்தகாரத்துல போட்டுறாரு. மனிதர்கள் பொல்லாதவர்களா மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? வாசிங்க. அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர், அதாவது தூதர்கள், மனுஷ குமார்த்திகளோடு கூடி இருக்கிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாய் ஆனார்கள்.
அல்லேலூயா. இப்போ இந்த நெஃபிலிம் அப்படின்ற ஒரு கேட்டகரி வருது இல்லையா? இது வந்து இட் இஸ் நாட் a ஹியூமன் ரேஸ். ஏஞ்சல்ஸ் வந்து குமாரத்திகளோடு செய்த விபச்சாரத்தினால பிறந்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் ராட்சச தோற்றத்தை உடைய இந்த கோலியாத் மாதிரி. கோலியாத்தை விட இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டு வெயிட் பெருசா இருப்பாங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு முறையற்ற ஒரு ரேஸ உண்டு பண்ணுச்சு. அதுதான் இப்போ ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணி சில அனிமல்ஸ பறக்க வைக்கிறாங்க தெரியுமா? சிங்கத்தையும் புலியையும் ஒரு மேட்டிங் மாதிரி பண்ணி ஒரு அனிமலை பிறப்பிக்கிறாங்க. அது சிங்கம் புலி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அனிமல் பிறப்பிக்கப்படுது. ஓகேங்களா? அது ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். புரியுதா? நீங்க தேவன் வைத்த எழுதின நேமத்தை மாத்தக்கூடாது. தேவன் நிறுவின நேமத்தை if you're changing the laws of God, you will see the consequences. புரியுதுங்களா? அதே மாதிரி தேவன் மனிதர்களை தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு போட்டிருக்கு. ஒரு ஆணுக்கு பெண்ணு தான் துணை. புரியுதா? ஆணுக்கு ஆண் துணையாக முடியாது, ஆணுக்கு தூதர் துணையாக முடியாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நல்ல கவனிங்க. இங்க முறையற்ற விதமாய் தேவனுடைய கற்பனைகளை மீறி தூதர்களும் சரி மனிதர்களும் அதற்கு இணங்குகிறார்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் உலகத்தின் மேலேயே நியாயத்திற்கு கொடுக்க முடியாயிடுச்சு. ஏன்னா உலகமே தீட்டு பிடிச்சு அன்கிளீன் ஆயிடுச்சு. புரியுதா? உலகம் அன்கிளீன் ஆயிடுச்சு. நான் இதுல ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு காரியத்தை பாக்குறேன். இங்கேயும் பிசாசு செயல்படும். தேவன் ஆதி ஆகமத்துல மனிதனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்துல வைத்த போது மிருகங்களெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே நல்லதுன்னாரு. ஆனா நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டத்துல சர்ப்பம் தன்னை சத்ருவுக்கு பிசாசுக்கு தன்னை வித்து போட்டது நிமித்தம் சர்ப்பம் சபிக்கப்பட்டதாய் மாறினது. அல்லேலூயா, ஆமென். சர்ப்பத்தை போல அநேக மிருகங்கள் தீட்டுப்பட்டதை நாம் நோவா காலத்துல பார்க்க முடியும். எப்படி சொல்றேன்? நோவா காலத்துல கர்த்தர் சொல்றாரு அன்கிளீன் அனிமல்ஸ், கிளீன் அனிமல்ஸ்னு ரெண்டு கேட்டகரி சொல்றாரு. சுத்தமுள்ள மிருகங்கள், சுத்தம் அசுத்தமுள்ள மிருகங்கள்னு சொல்றாரு. அப்போ அசுத்தப்படுத்தப்படுகிற ஏதோ ஒரு காரியம் உலகத்துல நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்ல ரெண்டு இன்சிடென்ட். ஒண்ணு, சர்ப்பம் ஆதாம வந்துச்சு, சாபத்தை கொண்டு வந்துச்சு. இங்க இதே தூதர்கள் இறங்கி வந்து விபச்சாரம் பண்ணி மிருகங்களையும் தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். மிருகமும் அன்கிளீன் ஆயிருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு முறையற்ற விபச்சாரம் இங்க நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இதை தேவன் அறவே அருவருக்கிறார். அவர்களுடைய இருதயம் பொல்லாப்பாய் இருக்கிறது என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல வாசிங்க. நாட்களில் ராட்சசர்கள் இருந்தாங்களே, 5வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 6 verse number 5. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. தோற்றம், ஆமென், ட்ரீம், இமேஜினேஷன் எல்லாமே போய் எல்லாமே தப்பாயிடுச்சு, கரப்ட் ஆயிடுச்சு. பிசாசு என்ன பண்ணிட்டான்? இந்த முறையற்ற பாவம் ஒன்று உங்க வாழ்க்கையில வந்த உடனே உங்க சிந்தனை கரப்ட் ஆயிடும். அல்லேலூயா. முறையற்ற ஒரு தவறான ஒரு உறவு உங்க வாழ்க்கையில வந்த உடனே உங்க நினைவுகள், உங்க தோற்றம் இதெல்லாம் கரப்ட் ஆயிடும். பிசாசு கரப்படுத்தும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதனால தான் ரொம்ப முக்கியமா you have to choose your friends in a right way, in a spiritual way. நீ ஒரு தவறான ஒரு கள்ள போதகம் இருக்க ஒரு சபைக்குள்ள போனீங்கன்னா உன்னோட மைண்ட் பூரா விபச்சாரம் மார்க்கமாயிடும். அல்லேலூயா. இந்த இடத்துல யூதா புத்தகத்துல கர்த்தர் எவ்வளவு தெளிவா கள்ள போதகத்துடைய விளைவுகளை காண்பிக்கிறார். இந்த கள்ள போதகத்துல மாட்டி சிக்கி கொண்டவன் தன் இச்சைகளுக்கு ஏத்த பிரசங்கத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறான்ல, அவன் இச்சைகள் கர்ப்பம் தெரித்து அவனுடைய சிந்தனைகள் முழுவதும் இருளாகும். அவன் சிந்தனைகள் வேசித்தன பார்வையை உடையதாய் மாறி போகும். இந்த இடத்துல போட்டு 8வது வசனத்தை, அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுத்தப்படுத்தி கொண்டு
இவர்கள் தான் யாரு? இந்த கள்ள போதகத்தை பக்க வழியாய் கொண்டு வருகிறவர்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? யூதா இத பார்த்து அப்படியே எழுதுறாரு பாருங்க, ஆவியானவர் கொண்டு. அவங்களோட இருதயம் ஃபுல்லா கரப்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. 2 இடத்துல நான் ஒரு காரியத்த உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 1 அதிகாரம் 21வது வசனமும் 28வது வசனமும் நான் வாசிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse number 21 and 28. 21. அவர்கள் தேவனை அறிந்தும், தேவன் நல்லா தெரியும், தேவன் யாருன்னு நல்லா தெரியும். தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவங்க சிந்தனைனால வீணாயிட்டாங்க, வேஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க சிந்தனை தவறா இருக்கு. அவங்க சின்னதை தேவனை மகிமைப்படுத்தல, சிந்தனை தேவனை ஸ்தோத்தரிக்கலை. நல்ல கவனிங்க. நீ தேவனை மகிமைப்படுத்தலனா, தேவனை கனப்படுத்தலனா, தேவனை ஸ்தோத்தரிக்கலனா, உன்னோட நினைவுகள் எல்லாம் மாறிடும். அதனால்தான் துதி ரொம்ப முக்கியம். மனிதன் தேவனை துதிக்க வேண்டும். உன்னுடைய துதி சரியில்லைன்னா உனக்குள்ள விபச்சார ஆக்டிவிட்டி வந்துடும். வேசித்தன கிரியைகள், எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். நீ தேவனுக்கு தேவனுடைய இடத்தை கொடுக்கல. பாருங்க, விக்கிரக ஆராதனை செய்கிற யாரா இருந்தாலும் சரி, அவன் எங்கேயோ படுகையில தீட்டுப்பட்டிருப்பான். அவனுடைய பரிசுத்தம் எங்கேயோ குலைக்கப்பட்டிருக்கும். அவன் தன்னுடைய இச்சைகளை தேடுறது நிமித்தம் அவன் எங்கேயோ அவன் சிந்தனையில ஏதோ ஒரு விபச்சார சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல நீ டிவி சீரியலையோ சினிமாவையோ உன் போனையோ வைத்தாய் என்றால் நீ நிச்சயமா கரப்பட்டிருப்ப. அல்லேலூயா. 100% எனக்கு தெரியாது. அல்லேலூயா. 100% you are in a sexual sin. You are battling with a sexual sin. ஆமென். ரொம்ப ரொம்ப பொல்லாத ஒரு பாவம், விபச்சார பாவம். அல்லேலூயா. விபச்சாரியோடு பங்கு கொள்ளுகிறவன் தன் மாம்சத்தை கரைப்படுத்துகிறான். அவன் அவன் சரீரத்துக்கு புறம்பா பாவம் செய்யல, சரீரத்துக்கு விரோதமாவே பாவம் செய்யறான். தேவன் அவனை கெடுப்பாருன்னு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல கத்து சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். விபச்சார பாவத்தில் ஒருவன் சிக்கிக் கொள்ளுவான் என்றால் அவன் தேவனுடைய தண்டனைக்கு பாத்திரவனாய் இருக்கிறான். அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவன் நரக ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருக்கிறான். அவன் மதிக்கேடன் அப்படின்னு போட்டு ப்ராவர்ப்ஸ். அல்லேலூயா, ஆமென். பார்க்கிறது, பேசுறது, தவறான இன்டென்ஷனோடு சும்மா ஃபேஸ்புக்ல யாரோ ஒருத்தரை பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒருத்தரை பாக்குறீங்க, ஜஸ்ட் ஒரு ஹாய் அனுப்பி பார்க்கலாம், ரிப்ளை வருதான்னு ஒரு ஹாய் அனுப்புனாலே அங்க அவுட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனாலதான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே வச்சுக்கூடாது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே வச்சுக்கூடாது. வாலிபர்களுக்கு அது தேவையே இல்லை. ஆமென். வாலிபர்களை வலை போட்டு பிடிக்கணும்ன்றதுக்காக தான் சாத்தான் இந்த மாதிரி வலை, இன்டர்நெட் இல்லையா, நெட்டை போட்டுட்டு இருக்கான். அல்லேலூயா. அந்த நெட்டுல போய் சிக்கி கொண்டுட்டு அப்புறமா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு பிரதர், இப்படி ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீ தவறாய் அனுப்பின ஒரு மெசேஜை கூட கர்த்தர் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அங்க போயிட்டு நான் சும்மா அமிச்சேன், நான் சிஸ்டருன்னு தான் அமிச்சேன் அப்படின்னு நான் அங்க போய் வாதாடவே முடியாது. God knows your intention. உன்னுடைய நோக்கம் என்ன, உன் நினைவுகளின் தோற்றம் என்ன, அனைத்தையும் அறிந்து நியாயம் தீர்க்கிறவர் தேவன். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாம ஸ்தோத்தரியாம நீங்க இருப்பீங்கன்னா உங்க சிந்தனையில நீங்க வீணராவீர்கள். சொல்றாங்க, உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது என்று பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர்னால ஏவப்பட்டு. அல்லேலூயா. 28வது வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தை, தேவனை ஒப்புக்கிறார். தகாதவைகளை அப்படின்னு அர்த்தம். தகாதவைனா என்ன? 27வது வசனம். ஆண்களும் பெண்களை சுபாவபடி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து. இங்க வருதா? இதுதான் இந்த லெஸ்பியன், கே இந்த கம்யூனிட்டி வருது, எல்ஜிபிடி கியூ வருது. புரியுதா?
அவன் ஆணா இருப்பான், தன்னை பெண் மாதிரி நினைச்சுப்பான். ஏன்னா அவன் தேவனை மறுதலிக்கிறான். தேவன் யார், தேவன் என்று தேவன்ற ஒருத்தர் இருக்காருன்றதை தெரிந்தும் தேவன் நம்ம மகிமைப்படுத்தாததுனால, நல்லா கவனிங்க, எல்ஜிபி எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியில இருக்க யாரா இருந்தாலும் சரி இயேசு விரோதமானவர்கள். அல்லேலூயா. இயேசு பத்தி சுவிசேஷம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முடியாது. நீங்க பாருங்க, எவ்வளவு வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல. எல்ஜிபிடி கியூ ரேலி நடக்கும், அதுல சில பேர் நின்னு பிரசங்கம் பண்ணுவான், அவனை அசிங்கமா திட்டுவாங்க. இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரனை அசிங்கமா திட்டுவாங்க ரோட்ல வச்சு. ஏன்? அவர்களுக்கு இயேசு பிடிக்காது. ஏன்னா இயேசு ஆண பெண்ணு தான் சிரிச்சுட்டாரு. இவன் தன்னை கரெக்ட் பண்ணிட்டான். இவன் இச்சைகளுக்கு ஏத்த மாதிரி இயேசுவை மாத்த முடியல அவனால. அல்லேலூயா. காஸ்பல் அவனால மாத்த முடியல. அவன் அதை மாத்துற ஒரு போதனை தான் கள்ள போதனை. அல்லேலூயா. எனக்கு தெரியும், நம்ம நம்ம என்னுடைய சாரி குழுல, என் டீம்ல இருக்கிற ஒரு பையன் வந்து நார்த் இந்தியால ஒரு கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தார். ஒரு கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸ். அந்த டினாமினேஷனை சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? எக்யூப்னிக்கல் எக்யூப்னிக்கல் மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு டினாமினேஷன். ஓகேவா? அந்த டினாமினேஷன்ல உட்கார வச்சு ஒரு புக்கு மாதிரி ஒன்று கொடுத்துரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கு படிங்க அப்படின்னு கொடுத்து அங்க பேசுறாங்களாம். அந்த வார்த்தை, அந்த புக்கை நான் படிச்சு பார்த்தேன். புக் வச்சிருக்கான் அந்த பையன். அந்த புக்ல கிளியரா போட்டிருக்காங்க, எல்ஜிபிடின்றது வந்து தேவன் கொடுத்த ஒரு முறைதான், அது வந்து தேவனுக்கு விரோதமானது கிடையாது. பைபிளை நம்ம சரியா படிக்கணும். சோதம் குமாரா பாவம் அது கிடையாது. ஆணும் ஆணும் விபச்சாரம் பண்ணலாம், பெண்ணும் பெண்ணும் உறவுல வச்சுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு போதிக்கிறான் கிறிஸ்டியன்ஸ். நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, இட் இஸ், அது பிரத்யட்சமா பேசுறாங்களாம். அந்த பையன் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டான் நார்த் இந்தியால. அல்லேலூயா. அவன் பாருங்க, சபைகளுக்குள்ள கள்ள போதம் உள்ள வந்துருச்சு. அவன் இதை குறித்து யூதா எச்சரிக்கிறார். அவர்கள் சொப்பனக்காரர்கள், உட்கார்ந்து கண்ட கர்மத்தை யோசித்துட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அவன் அவள் சிந்தனை வீணா இருக்கும், தகாதவைகளை யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. சபை இதனால் அசுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் சொல்லாமா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு எனக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சொந்தக்கார் வீட்டுக்குள்ள போனேன், ஒரு சொந்தக்கார் வீட்டுக்கு போனேன். அந்த சொந்தக்காரர் என்கிட்ட சொன்னாரு, நீ என்ன பண்ணு, எங்க சர்ச்சுக்கு வா, ஃப்ரண்ட் ரோல உட்காரு, நல்லா ட்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் ரோல உட்காரு, அங்க கொயர்ல அழகழகா பிள்ளைங்க இருக்கு, அதுல ஒரு பிள்ளை யாருன்னு பார்த்து என்கிட்ட சொல்லு, நான் போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். இவ்வளவு ஒரு கேவலமான செயல்பாடு. வாய் கூசாம அந்த மனிதன் என்னிடத்துல அதை சொன்னும் போது நான் அதிர்ந்து போனேன். அல்லேலூயா. ஆமென். இப்படிதான் இருக்காங்க கிறிஸ்தவர்கள். இல்லைன்னு சொல்லுங்க, இப்படி இருக்காங்க கிறிஸ்தவர்கள். எந்த பெண்ணை எங்க எங்க போய் எங்க மேட்ச் பண்ணலாம்? சபைக்கு எதுக்கு வர? ஆலயத்துக்கு எதுக்குப்பா வர? பெண் பார்க்கவா? அல்லேலூயா. தேவனை பார்க்க வேண்டிய இடத்தில் நீ பெண்ணை பார்த்து கொண்டிருந்ததனால் வந்த பாவத்தின் விளைவுதான் இது. அல்லேலூயா. ஆமென். எந்த நோக்கத்திற்காக நீ ஆலயத்திற்கு போகிறாய் என்பதை மறந்து விடாதே. ஆதி மேன்மையை இழந்து வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களுடைய பாவம் இது. உன் கைகள் கால்கள் கட்டப்பட்டு அந்தகாரத்தில் நீ அவதிப்படுவாய் கத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா? இதெல்லாம் நீங்க அறிஞ்சிக்கணும். இத பத்தி எல்லாம் சபை பேசாது. அல்லேலூயா. என்ன இப்படி பேசுறாங்க, பயங்கர கேவலமா இருக்கே. பேசிதான் ஆகணும். இப்படி நடக்குது. அல்லேலூயா. நிறைய சபைகள்ல நடக்குது, நான் பாக்குறேன். ஆமென். சில சபைகள்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்கன்னு பாஸ்டருக்கே தெரியுது. they are least bothered. சர்ச்சைக்கு வரானா, காணி வருதா, இது ஒரு, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அதை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு எங்களை வேற கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. ஆமென். பூமாஷின் ஆவி செயல்படும் அந்த இடத்துல. அந்நி தேவ ஜனங்களோட அந்நிய புத்திரர்ல இணைக்கிற ஒரு ஆவி, தூமாஷின் ஆவி. அல்லேலூயா. ஆமென். இடரல், சபையில் அநேக கலைகள் விதைக்கப்படும். ஆமென். ரட்சிக்கப்படாத பெண் ரட்சிக்கப்பட்ட ஆணோடு விபச்சாரம் செய்யற ஒரு சூழ்நிலை. ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய வலது பாசத்துல உட்கார்ந்துருக்கான். அல்லேலூயா. இயேசுடைய வலது பாசத்துல.
ரட்சிக்கப்படாதவர்கள் இன்னும் உயிர்ப்பிக்கப்படாதவர்கள். கரெக்டா இல்லையா? அவர்களோடு இவங்க இணைக்கப்படும் போது வேதவசனம் சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல வேதவசனம் சொல்லுது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குது. நான் கேட்கல, பைபிள் கேக்குது. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துல பாருங்க. அதுல போட்டிருக்கு பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். நீங்க உங்க பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ இல்ல உங்களுக்கோ ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பொண்ணையோ தேடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அவன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையான்றதுதான். அத லீஸ்ட் குவாலிஃபிகேஷனா நீங்க வைக்கிறீங்க. நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை செய்தா, நல்ல குடும்பமா, இததான் பாக்குறீங்க. முதல்ல பார்க்க வேண்டியதான் விசுவாசிய விஷ ஊசியான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? வேதம் அதுதானே சொல்லுது. அந்த பேசேஜ நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அங்க போட்டிருக்கு, விபச்சாரத்தை பத்தி பேசிட்டு வர்றாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அந்நிய மாம்சத்தை நீங்க போய் தேடாதீங்க, பிணைக்கப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு ஒரு மாம்சீகமான மனிதனோடு, ஒரு மாம்சீகமான மனுஷியோடு, ஒரு ரட்சிக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட ஒருவன் உறவு கொள்ளும் போது அவன் அந்நிய மாம்சத்தை தேடான். அல்லேலூயா. அந்நிய நுகத்துல ஒரு மாடையும் ஆடையும் ஒரு மாட்டு வண்டியில கட்டினா என்ன நிலைமை ஆகும்? மாட்டு வண்டி ஆக்சிடென்ட் தானே ஆகும். அதுதான் நடக்கும். அல்லேலூயா. இவன் ரட்சிப்பை இழக்கிறது 100% கேரண்டி. அல்லேலூயா. கண்டிப்பா ரட்சிப்பை இழந்துருவான். ஆமென். கண்டிப்பா காலி, அவுட். அவனோட ரட்சிப்பு அவுட், அவனோட சால்வேஷன் அவுட். அவன் இயேசுவை இழப்பான். ஆமென். அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பிரதர், பண்ண முடியாது சிஸ்டர். அல்லேலூயா. பண்ண முடியாது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் போய் வாசிங்க. நீ அவளை ரட்சிப்பாயோ ரட்சிக்க மாட்டாயோ உனக்கு எப்படி தெரியும் கர்த்தர் கேக்குறாரு. அல்லேலூயா. பவுல் மூலமா கேக்குறாரு இல்லையா? ஆமென். அவளை நான் கன்வெர்ட் பண்ணிப்பேன். நீ கன்வெர்ட் பண்ணுமா, ஆவியானவர் கன்வெர்ட் பண்ணுமா? அந்நிய மாம்சத்தை உன் இச்சையின்படி தேடி வா கல்யாணம் பண்ணிட்டு அவர் ரட்சிக்கவே பட மாட்டா, என்ன பண்றது? இப்போ இப்போ இது பண்ண அழுது என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரியும். நிறைய ரட்சிக்கப்பட்ட பெண்கள் என்னுடைய சபையில இருக்காங்க. அவங்களுடைய கணவர்மார்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கு நரகத்தை அனுபவிக்கிறார்கள் அந்த பெண்கள். சர்ச்சைக்கு வர முடியாது அவங்களால. வந்தா அடி விழும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. இன்றைக்கும் நடக்குது. அல்லேலூயா. பிள்ளைகளை மட்டும் அனுப்புறாங்க அந்த அம்மா. அல்லேலூயா. ஆமென். யூ வில் லூஸ் யர் சால்வேஷன் போட்டிருக்கு பாருங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளி ஒளியும் இருளும் எங்க ஐக்கியம் கொள்ளுமா? ஃபெலோஷிப்ல இருக்குமா? இருளு ஒளிப்பா. எப்படி ஃபெலோஷிப் ஆக முடியும்? வாய்ப்பே கிடையாது. எனக்கு என்ன புரியாதுன்னா, ஆபீஸ்ல சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவிசுவாசிகளா இருக்கிறவர்களோடு பார்ட்டி பண்ணுவாங்க, ஹோட்டல்ஸ் போவாங்க, வருவாங்க, அவங்களோட ஜாலியா இருப்பாங்க. எனக்கு புரியவில்லை. அவங்களோட எப்படி இவங்க ஐக்கியம் கொள்றாங்களே, அங்க போய் உட்கார்ந்தா நமக்கு அவங்க கூட ஐக்கியம் படவே தோணாது. நமக்கு ஆவியில ஒத்தே போகாது. அவன் ஆவியோட நல்லா பிணைக்கப்பட்டிருக்கான். ஏன்னா இவன் இன்னும் உலகத்தானதான் இருக்கான். இவன் ரட்சிக்கவே படல. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுப்பா? ஐக்கியம் ஏது? வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. உபச்சாரிக்கும் இயேசுக்கும் உபச்சாரி, இயேசுவும் உபச்சாரிக்கும் எப்படிப்பா இசைவு, எப்படிப்பா கனெக்ஷன் வரும்? அல்லேலூயா. ஆமென். அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு ஏது? ஒரு போர்ஷன் கூட கிடையாது. அவன் கூட ஒரு போர்ஷன் கூட கிடையாது. ஆமென். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கு. அல்லேலூயா. ஆலயத்துல விக்கிரகத்தை வைக்க முடியுமா? ஆமென். விசுவாசி விக்கிரக ஆராதனை செய்யற அவிசுவாசியோடு பிணைக்கப்பட முடியுமா? அப்படி பிணைக்கப்பட்டானா அவன் விபச்சாரம் செய்கிறான். அதான் வேதவசனம் சொல்லுது. இஸ் டூயிங் ஹார்லட்ரி. அல்லேலூயா. அடல்ட்ரி. இல்ல அவன் எந்த தப்பு பண்ணல, கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி வைக்கிறான், விபச்சாரம் செய்யறான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவன் தேவனை மறுதலிக்கிறான்னு அர்த்தம். தேவனுக்காக நிக்கல. நான் சொல்றேன், இது என்னுடைய கோட்பாடு. அந்த மாதிரி நடக்கிற ஒரு திருமணத்துல நான் போக கூட மாட்டேன். அல்லேலூயா.
விபச்சார மார்க்கமா ஒரு பெண்ணை, அவிசுவாசியான ஒரு பெண்ணை ஒரு விசுவாசி கல்யாணம் பண்ற அந்த இடத்துக்கு நான் போக கூட மாட்டேன். நாட் கோ தேர். அல்லேலூயா. ஏன்னா நாளைக்கு அந்த ஸ்பிரிட் எனக்கு விரோதமா வந்து நிக்கும். என்ன திட்டுப்படுத்த முயற்சி செய்யும். நீ பொண்ணுங்க, யூ ஆர் ஆத்தரைசிங். பாருங்க, பவுல் வந்து ஸ்தேவான கல் எறிஞ்சு கொல்லல. ஆனா பவுலுக்கு பங்கு இருக்கு. எப்படி பங்கு? கல்லெறிஞ்சவனுடைய ட்ரெஸ் இவர் பார்த்துன்னு கரெக்ட், சாவட்டும் சாவட்டும் அப்படின்னு கை கட்டி பார்த்துட்டு இருந்தார் பவுல். அல்லேலூயா. ரிஜெக்ட் தட் பண்ணி. அதே மாதிரி அந்த மாதிரி திருமணம் நடக்கும்போது நீங்க அங்க போனீங்கனாலே உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் இறங்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் எங்க டீம்ல இருக்க யாருமே எங்க கூப்பிட்டாலும் சில நேரத்துல வர வேண்டிய சூழ்நிலை இருக்காது, வரமாட்டோம். அல்லேலூயா. ஆமென். வர முடியாது. ஏன்னா அந்த ஸ்பிரிட்ல ஹெவியா எங்களுக்கு விரோதமா நிக்கும். புரியுதா? இந்த மாதிரி தேவையில்லாத உறவுகளுக்குள்ள நம்ம பிணைக்கப்படும் போது சிந்தனையில வீணராகும். கேடானவைகளை யோசிக்க முடியும். தேவனே அவர்களை ஒப்பு கொடுத்தார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அதுதான் நோவா நாட்கள்ல நடந்துச்சு. நோவா தவிர எல்லா மனிதர்களுடைய சிந்தனையும் கரைப்பட்டு போனது. ஏன்னா தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்னால பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தைகள் தப்பான சிந்தனையினால வேற பெண்களை விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, எல்லா சிந்தனையும் விபச்சார சிந்தனையா மாறிடுச்சு. அல்லேலூயா. முழுதும் ஆவியான போராடுறாரு. ஐயோ அந்த சிந்தனை வேணாம்ப்பா, வேற சிந்தனை வா, வேற சிந்தனை வான். எல்லா மனிதன் தீட்டுப்படுறான். மனிதன் தீட்டுப்பட்டது போய் மிருகங்களோட தான் உறவு கொள்றான். காணானிய பாவம். மிருகங்களெல்லாம் தீட்டுப்படுத்துறான். ஏ, அசுத்த மிருகம், சுத்தமான மிருகம் ரெண்டு கேட்டகரி ஆயிடுச்சு நோவா நாட்கள்ல. கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய பாவம் அனைத்து உலகத்தையும் திட்டுப்பட்டுருச்சு பாருங்க. நான் ஒருவருடைய கீழ்ப்படிதல் நம்மையெல்லாம் அநேகரை ரட்சித்தது. அல்லேலூயா. அநேகரை கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. இந்த பாவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய ஒத்துழைக்கவே கூடாது. அல்லேலூயா. கள்ள போதகத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. இது கள்ள போதகத்தினால வருகிற ஒரு காரியம். ஆமென். பரவாயில்ல பிரதர், கன்வெர்ட் பண்ணிக்கோங்க பிரதர். அல்லேலூயா. ஆமென். அந்த பொண்ணு ரட்சிக்கப்படல, அவங்க ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டிருக்குல்ல, பரவாயில்ல. நான் கல்யாணம் ஆகும்போது முதல்ல கேட்ட கேள்வி, மகளே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ஆர் யூ born again கேட்டேன். எஸ்ன்னு சொன்னாங்க பொண்ணு. சொல்லும் போது உண்மையை நான் பார்த்தேன். ரெண்டாவது, மிஷினரி அழைப்பு எனக்கு இருக்கு, நீயும் மிஷினரி ஆக உனக்கு சம்மதமான்னு கேட்டேன். எஸ் சம்மதம். அவ்வளவுதான். வெளியே வந்து சம்மதம், கல்யாணம் இல்லையாச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இந்த தாட் யாருக்குமே இல்ல. அல்லேலூயா. ஆமென். யூ ஹேவ் டு திங்க். திருமணம் விளையாட்டு இல்லப்பா. இட் இஸ் a holy matrimony. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த விவாகம். பரிசுத்த விவாகம் சொல்லிட்டு அசுத்தம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. தேவன் இல்லாமல் ஒரு இடம் எப்படி பரிசுத்தமாகும்? ஆவியானவரை துக்கப்படுத்துகிற இடம் எப்படி பரிசுத்தமா இருக்கும்? அந்த நிகழ்வு எப்படி பரிசுத்தமாய் மாறும்? அல்லேலூயா. கவனிக்கணும், சிந்திக்கணும். நான் சொல்லுவேன், திருமணம் இப்ப இந்த நாட்கள்ல நடக்கிற காரியம், திருமணத்துக்கு ரெண்டு பேரை நிச்சயம் பண்ணிடுறீங்க இல்லையா? ஆண் பெண்ணை நிச்சயம் பண்ணி ஒரு 3 மாசம் கேப் பேசிக்கோங்க அப்படின்னு அந்த கேப்ல தீட்டு போட்டுருவான். அல்லேலூயா. ஏன்னா விவாக மஞ்சம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றாரு எபிரேயர்ல. கரெக்டா இல்லையா? ஸ்திரீயை தொடாதிருப்பது நல்லதுன்றாரு பவுல். ஆமென். இவங்க என்ன பண்ணுவாங்க? அவுட்டிங் போவாங்க, டேட்டிங் போவாங்க. திருமணத்திற்கு முன்னாடி கொண்டிருக்கிற உறவு எல்லாமே விபச்சாரம் தான். இல்ல அவங்கதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களே, லவ் பண்றோம்னா அதான் சொல்லிட்டு இருக்கான். அவன் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க லவ் பண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் டேட்டிங் போதுங்க, எல்லாம் பண்ணிட்டு நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுது. நீ திருமணம் பண்ணுவாயோ பண்ண மாட்டாயோ யாருக்கு தெரியும்? குழந்தை பார்த்த உடனே ஓடி போகிற ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. let Lord have mercy on our generation. ஆமென். என் பிள்ளைங்களுடைய ஜென்ரேஷன் எப்படி இருக்க போதோ எனக்கு தெரியல. அதனால என் பிள்ளைய நான் ஹோம் ஸ்கூலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல போட்டா அந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க டீச்சர் பேசுற எல்லாமே விபச்சார பாடல்களை பத்தி தான், சினிமா பாடல்களை பத்தி தான். ஸ்கூல்ல காதல் பண்ற மாதிரி சினிமால காட்டுறாங்க, அதை வந்து டீச்சர் ஸ்கூல்ல பேசுறாங்க. அப்ப பிள்ளைங்க எதை என்ன பண்ணும்?
அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் நார்மல் பிரதர். நார்மலைஸ் பண்ணக்கூடாது. பாவத்தை சீரியஸா டீல் பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் யோவான் ஸ்நானன் மாதிரி வனாந்திரத்துக்கு போக வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு வேசித்தனம் ஹெவி ஆயிடுச்சு உலகத்துல. ஹெவி ஆயிடுச்சு சொல்லுவேன். சர்ச்சஸ்குள்ள இந்த வேசித்தனம் கள்ள போதை உள்ள வந்துச்சு. ஆமென். பி வெரி வெரி கேர்ஃபுல். என்ன போதகத்தை, யாருடைய போதகத்தை கேக்குறீங்க? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாருடைய பிரசங்கத்தை கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட, பாஸ்டர் கிட்ட, யாருக்கிட்டயே கேளுங்க. இவரோட போதகத்தை கேட்கிறேன், கேட்கலாமா, கேட்க வேணாமா, இவர் கிளீனா, கிளீன் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் பேசினா பரவாயில்ல, நீங்க இது பண்ணலாம். இருந்தாலும் ஒரு மெய்ப்பெண் கிட்ட நீங்க கேட்கறது நல்ல விஷயம் இல்லையா? சில போதகத்தை நீங்க பாட்டு ஜோயல் ஆஸ்டினுடைய பிரசங்கத்தை கேட்டுனே இருக்கீங்க. உங்களுக்குள்ள விபச்சார எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் டிவி பார்க்கல, சீரியல் பார்க்கல, ஆனா விபச்சார சொப்பனம் வருது. அப்ப இந்த பிரசங்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற ஒரு பிள்ளை, அப்போ அந்த பிள்ளை கல்யாணம் ஆகல, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை என்கிட்ட கால் பண்ணி, ஆனா நான் கிறிஸ்டியன் பாட்டு தான் நான் கேட்கிறேன், நான் எந்த விபச்சார பாடலும் கேட்கல, ஆனா தூங்கும் போது ஒரு ஸ்பிரிட் வந்து விபச்சாரத்துல என்ன தூண்டுது, கிளியரா சொல்றான் அந்த பிள்ளை. கண்ண மூடி ஜெபம் பண்ணும்போது கரெக்ட் அந்த வர்ஷிப் லீடரோட மூஞ்சி வந்துச்சு. அந்த வர்ஷிப் லீடரோட பாட்டை கேட்கிறியாமா? அந்த வர்ஷிப் லீடர் பாட்டை தான் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மகள் சொன்னாப்ல. அதுதாம்மா பிரச்சனை. அந்த வொர்ஷிப் லீடர் தாம்மா பிரச்சனை. அல்லேலூயாமே. அவங்க உடனே தெரியாது. அந்த வொர்ஷிப் லீடர் வேசித்தனத்துக்குள்ள இருக்கிறாரு, கள்ள போதகத்துக்குள்ள இருக்காருன்னு தெரியாது. இவங்க பாட்டு நல்லா இருக்கு பாட்டு. வசனத்தை வச்சுதான் எழுதியிருக்காரு அந்த பாட்டு. அப்படியே எழுதி பாட்டு பாட வேண்டியது. எமோஷனலா இருக்கும் அந்த பாட்டு பாட வேண்டியது, எல்லாம் பாட வேண்டியது. ஆனா வேசித்தனத்துல தீட்டுப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பாடல்ல அசுத்தம். கர்த்தர் தெளிவா, கர்த்தர் கிருபைனால சொல்றேன். எங்க டீம்ல நிறைய பேருக்கு இந்த வொர்ஷிப் லீடர் இங்க தீட்டுப்பட்டிருக்காங்க. இந்த ஊழியக்காரர் இங்க தீட்டுப்பட்டு கள்ள போதகத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி கள்ள இதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்றத கர்த்தர் முன்னாடி காமிச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இல்ல 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சுதான் அந்த ஊழியக்காரரு இந்த மாதிரி விபச்சார பாவத்தில் விழுந்தாருன்னு வெளியரங்கமாயி எல்லாரும் பேசுவாங்க. 2 வருஷம் முன்னாடியே கர்த்தர் அதை நமக்கு காமிச்சிடா. அதுக்குதான் டிசர்னிங் வேணும். அல்லேலூயா. நிதானிப்பு, ஆவிய பகுத்தறிகிற வரம் வேணும். அல்லேலூயா. இந்த ஊழியக்கான கிளீனா அன்கிளீனான்றத பார்க்கணும். சுத்தம் உள்ளதுல இருந்துதான் சுத்தமானது பிறப்பிக்கப்படும். அல்லேலூயா. வேத வசனத்தை கொண்டு பிசாசு கூட நல்லா பாட்டு மெட்டு அமைப்பான். ஐ பீட்டில்ஸ்னு ஒரு பேண்ட் இருந்துச்சு அமெரிக்கால. அவனுக்கு ராகத்தை கொடுத்தது பிசாசு. அவன் கிறிஸ்டியன் பாடலை எழுதி கிறிஸ்டியன் மியூசிக்ல அவன் பாடல்களை இணைச்சிருக்கான். நிறைய கிறிஸ்தவர்களை பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் திட்டுப்படுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். சாம் ஜபுதுரை ஒரு ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காரு. அந்த சர்ச்ல மாரியாத்தா மாரியாத்தான்ற சவுண்டு மாதிரி ஒரு பாடல் போயிட்டு இருக்கு போல. எல்லா பிசாசும் பின்னாடி இருக்கிற பிசாசு எல்லாம் முன்னாடி போய் பாம்பு மாதிரி ஆடுதான், ஒளிஞ்சுக்கிட்டு ஆடுதான், ஒரே ஸ்பிரிட் ஆடிட்டே இருக்கான். இது இன்னும் மாரியாத்தா கூழ் ஊத்துற இடம் போல அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காராம் சாம் ஜபுதரி. பார்த்தா அது சர்ச்சா. பார்த்தா அந்த கிறிஸ்தவ பாடலை பாடுறாங்கல்ல, அந்த பாடலின் ராகம் அந்த பாடலுடைய ராகமா. இதா இத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பிசாசு போட்ட மெட்டை எடுத்து நீ போட்டனா பிசாசு தான் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு சாரோல் நவரோஜி அம்மா, பிரக்மான் ஐயா, இந்த மாதிரி பாடல் எழுதக்கூடிய நடராஜ முதலியாரு, இந்த மாதிரி பாடல் எழுதக்கூடிய ஆட்கள்லாம் தேவ சமூகத்துல உட்காந்து பரிசுத்தவானா இருந்து பரிசுத்த பாடல்களை எழுதுறாங்க. பரலோகத்தை குறிச்சு பாடல்கள் எழுதுனாங்க. இன்னைக்கு சபையில போய் பரலோகமே என் சொந்தமேன் பாடினா, ஏன் சாவு பாட்ட பாடுறீங்க அப்படின்னு வந்து கேக்குறான். அடப்பாவி. அல்லேலூயா. ஒரு சபையில காலையில வர்ஷிப் பண்ணணும் நானு. போய் நின்னு தேவசாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் பாடின உடனே வந்துட்டாங்க 2 பேர். இந்த பாட்டு இப்ப பாடக்கூடாது, டெத் இருந்தாதான் பாடும். அத புரியாத பதர்களா, இந்த பாட்டு பாடக்கூடாதான்.
விபச்சார பாடல் மாதிரி ஒரு பாடல் இருக்கும். போடு, அடி, குதி, தப்பு, இது டான்ஸ் ஆடு, பப்புல பாடுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு பாடு பாடு பாடுன்னு. அட பாவீங்களா, பரிசுத்தவான்கள் பரலோகத்தை குறிச்சு பாடல்களை எழுதி இங்க பாடணும் தான் பரலோகத்துல பாடத்துக்கு எழுதினாரு, இங்க பாடணும்னு எழுதினாரு. அத சாவு பாடலா மாத்திருவேன். பரலோக பாடல்கள் எது பாடினாலும் சாவு பாடல்கள். அது அடக்க ஆராதனையில் பாட வேண்டிய பாடல். இந்த நபர் தெரியாமல் இதை பாடுகிறார்கள். ஐயோ, வருத்தத்துக்குரிய விஷயம். பரலோகத்துல போய் என்ன பாட்டு பாடுவீங்க அப்புறம்? அவர்களுக்கு தெரியல பாரு. ஏதோ ஒரு கள்ள போதகத்துலதான் சபையே இருக்கு. நிறைய சபைகள் இருக்கு இல்லையா? இதுவும் ஒரு கள்ள போதகம் தானே. பரலோகமே என் சொந்தமேன்ற பாடலு சாவுல மொத்தமா பாடணும். எப்பவுமே பாடணும் கேட்டா. அல்லேலூயா. இந்த பாட்டு பாடினா பிசாசு ஓடுவான். ஆமே. பரலோகத்தை குறித்து நீ பாடல்களை பாடுவாய் என்றால் பிசாசு அலறுவான். தெரியுமா உங்களுக்கு? அலறுவான். அவன் நான் பார்த்திருக்கேன். பிசாசு சிங்காசனத்துல இருந்து கீழே விழுற மாதிரிலாம் பார்த்திருக்கேன் நான். பரலோக பாடல்கள் பாடும்போது. அல்லேலூயா. ஆமே. ஏன்னா அவனுடைய நிலை மாறும். அவனுடைய வாசஸ்தலத்துல இருந்து அவன் விழுந்த இடம் அது. அவன் அதை குறிச்சு அவனுக்கு நினைப்பூட்டினா அவனுக்கு கோவம் வரும். அல்லேலூயா. அவன் இடறி விழுவான். அவன் குருட்டாட்டம் பிடிக்கப்படும். அவன் அதான் தடுக்கிறான் கள்ள புதகத்தினால. அல்லேலூயா. மறுபடியும் ஒரு யவ்வன சந்ததி எழுப்புறோம். ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் தேவனே, சகல கள்ள போதகமும் சபைகளை விட்டு நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். வேசித்தன சிந்தனைகளை கொண்டு வருகிற தீட்டுப்படுத்துகிற பாடல்கள் எங்கள் சபையை விட்டு நீங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். வல்லமை புறப்பட்டு வரட்டும். எல்லா பெர்பத்தியானின் வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்க. சோதோமின் பாவங்கள் ஆதி மேன்மையை விட்டு விட்ட ஜனங்கள் ரபா துரா சந்தரப டகதலபா தூடி மாந்தா ஷாந்தே புரபா ரகிதோலப டகதட கடகதலபா இதோ தீட்டுப்படுத்தின அந்த தூதர்களை போல, ஆதி மேன்மையை விட்டுவிட்டவர்களை போல நாங்கள் எங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிடாதபடிக்கு பரிசுத்தமா எங்கள் சரீரத்தை நாங்கள் ஆசரிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ரூபாதரா துரபட கதலபா. எங்கே பாவம் செயல்படுகிறதோ, சபைகளை எங்க தீட்டுகள் உண்டாகிறதோ அதை பார்த்து எச்சரிக்க பினகாசை போல பட்டயத்தை எடுத்து வெட்ட ரீபா தரகது ராந்தேரே சந்தரபா. லார்ட் pour your fire of father. இதோ அந்த பினகாச போல ஒரு யவன சந்ததி எழும்பட்டும் தேவனே. விபச்சாரத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ ஈட்டி எடுத்து குத்தினதை போல ஏதோ அதன் காரியங்களை வெட்ட, அதன் கள்ள போதகத்தை பட்டய கருக்கினால் வெட்டி போடுகிற பினகாசுகள் எழும்ப வேண்டுமாய் செபிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். நில், முதுகெலும்பு இல்லாதவனாய் நீ இருக்காதே. இதோ கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நில். இதோ அந்த மாதிரி ஒரு திருமணத்திற்குள்ள நீ உட்படாதே. ரிபிடா தரகிகா துனா தரகடக தலபா. விசுவாசிகள் அவிசுவாசிகளுக்கு பிணைக்கப்பட வேண்டாம். நேத்து ராந்தே துரபலா துரிகடகடகதலபடகதலபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கனம் இதோ செலுத்தப்பட வேண்டுமாய் செபிக்கிற எல்லா தவளைகள் கள்ள போதகத்தின் வல்லமைகள் கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால அவைகள் நசுக்கப்பட வேண்டுமாய் செபிக்க. கர்த்தாவே, என்று கவனித்த ஒவ்வொருவர்களும் பேசிக்கொண்டே இருப்பீராக, இடைப்பட்டு கொண்டே இருப்பீராக. இன்னும் ஆழமாய் சத்தியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தருப்பீராக. லீபா ரபா தனா ஷண்டிபா நாந்து நோ சந்த ரகடி கடகதலபா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். Jesus name I pray. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.